சின்ன டைம் டிராவல். உங்களோட ஏர்லியஸ்ட் மெமரி, உங்களோட லைஃப்ல இருக்கிற மெமரி என்ன? இப்ப என்னோட ஏர்லியஸ்ட் மெமரி பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு 1 பிஹெச்கேல மதுரையில வந்து ஒரு மாடி வீட்ல இருந்தோம். ஸ்கூல் போகலாம் பிடிக்காது. பேசிக்கா நம்மளோட கேரக்டர் அப்ப எப்படி இருந்துச்சு? எனக்கு ஸ்கூல் மெமரிஸ் எல்லாம். ஸ்கூல் மெமரி. ஸ்கூல் மெமரி இப்போ கூட இருக்கும். இப்போ கூட நாங்க டெய்லி ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் பேசுவேன். டெய்லி இத்தனை வருஷம் கழிச்சு ஆர் ஸ்டில் இன் டச் வித் them? டெய்லி ஒரு 1 ஹவர். யாராச்சும் இப்போ நைட் ஆயிடுச்சுன்னா 9:30 10 ஆச்சுன்னா அமெரிக்கன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு அடிப்பேன். அப்புறம் காத்தால் ஆயிடுச்சுன்னா வேற யாருக்காச்சும் நான் எக்ஸசைஸ் பண்ணும் போதெல்லாம் அவங்க கிட்ட பேசிட்டு தான் எதர் ஐ வில் வாட்ச் டிவி, சம் இன்டர்வியூஸ் ஆர் எல்லார்கிட்டையும் டச்சில் இருக்கு. டெய்லி எழுதிட்டோம். ஓகே. நீங்க வந்து பிறந்தது எங்க? சென்னை. அண்ட் பட் அப்பா வந்து ஆல்ரெடி ஹி இஸ் ஃப்ரம் கர்நாடகா, கரெக்ட்டா? ஆமா, பட் அவர் வந்துட்டாரு ரொம்ப வந்துட்டாங்க. 60-70 இயர்ஸ் பேக். யா. சோ அவங்களும் ஃபுல்லா சென்னை தான். சோ உங்களோட சைல்ட்ஹுட் வந்து ஃபுல்லா சென்னை தான். மெட்ராஸ், ப்ராப்பர் மெட்ராஸ். சென்னை பாய். மெட்ராஸ்ல நீங்க வளர்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க வந்து ஒரு பெரிய டான்ஸ் மாஸ்டரோட பையன். ஸ்கூல்ல வந்து எப்படி ஹைப் எல்லாம் இருக்கும் அதுக்கு? இல்ல அப்பெல்லாம் இந்த மாதிரி கிடையாது. இல்ல மாஸ்டரோட அதுல யாருக்கும் தெரிய கூட தெரியாது. எங்க அப்பாவுக்கு ஒரு அப்பெல்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. அது என்னன்னு கூட தெரியாது அந்த சமயத்துல. நாம வந்து இந்த படம் பார்க்கும்போது ப்ரீவியூ போடுவாங்க 1 வீக் பேக். அந்த படம் பார்த்துட்டா அதுக்கப்புறம் நான் தான் அந்த ஒரு வாரம் அந்த கதை ஓடிட்டு இருக்கும். ஓகே. அந்த ஹீரோ இப்படி பண்ணாரு, அந்த ஹீரோ இப்படி பண்ணாரு, நம்ம தான் ஹீரோ. ஆமா, நீங்க ப்ரிவ்யூ பார்த்துட்டு இன்னும் எல்லாரும் பார்க்கிறதுக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு போயிடுவீங்க. அப்போ எல்லாரும் உட்காந்துட்டு நம்ம அந்த கதையை சொல்லுவோம். அப்புறம் நான் இன்னைக்கு இந்த ஹீரோ பார்த்தேன், அந்த ஹீரோயின் பார்த்தேன், இந்த அவர் காமெடியன் பார்த்தேன் சொல்ல, நான் எப்படி அப்படிதான் தவிர அதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலையை. நீங்க அப்பவே யோசிச்சிட்டீங்களா சினிமாக்குள்ள தான் வர போறீங்க? இல்ல. வாட் டிட் யூ வாண்ட் டு பிகம்? நான் இல்ல, அதுக்குள்ள நம்ம 11th வெரி பேட் ஸ்டடீஸ். நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்டேஜுக்கு மேல தானே நம்ம யோசிப்போம். இந்த சின்ன வயசுல கேட்பாங்களே 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப வாட் டு யூ வாண்ட் டு பிகம்? அதான் அந்த மாதிரி. அது டாக்டர், இன்ஜினியர், சும்மா ஏதாவது வாயில வரும். இல்ல அப்ப 3 தான். டாக்டர், இன்ஜினியர், லாயர். இதுக்கு மேல நமக்கு யாருக்கும் தெரியாது. இதுதான். ஸோ அந்த இல்ல அதுக்கு அதெல்லாம் மைண்ட்ல இல்லை. அப்பெல்லாம் விளையாடணும், அவ்வளவுதான். விளையாடிக்கிட்டே இருக்கணும், சாப்பிடணும், விளையாடணும், சாப்பிடணும், விளையாடணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் 11th தான் ரொம்ப பேட், வெரி பேட் அட் ஸ்டடீஸ். என்ன பண்றதுன்னு தெரியல நமக்கு. ஸோ அப்பா மாஸ்டராக இருந்தார், அவர் கூட அசிஸ்டன்ட். அப்படி இல்லாட்டி நான் வந்து ஒரு நம்ம ரேஞ்சுக்கு ஒரு பியூனோ அந்த மாதிரி, அவ்வளோதான் நம்ம பிரெயின். அவ்வளோ வெரி பேட் அட் ஸ்டடீஸ். ஐ மீன் நீங்க திடீர்னு பியூன்னு ஒரு வேர்ட் சொன்ன உடனே எனக்கு ரொம்ப ஏன் பியூனுன்னா எனக்கு ரொம்ப அதில் நான் பழைய படத்துலலாம் நாகேஷ் சார், பகடகாதர் அவங்கெல்லாம் வந்து அந்த பியூனா பண்ணுங்க, ஒரு வேலையும் இருக்காது, ஜாலியாக இருப்பாங்க படத்தில். ரொம்ப நிம்மதியாக ஜாலியான ஒர்க் அது. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது அங்கேருந்து இங்கே கொண்டு வர்றது, அந்த ஃபைலை கொண்டு வர்றது, இப்போ நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் படம் பார்க்கும்போது ஒரு வேலையும் இல்லாமல் ஜாலியாக உட்காந்துப்பாங்க, டீ சாப்பிடுவாங்க, ஒரு வேலை, நோ ரெஸ்பான்சிபிலிட்டி. எனக்கு அந்த வேலை ரொம்ப பிடிக்கும். ஆர் டிராஃபிக் கான்ஸ்டபிள். ஐ லவ், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் வை டிராஃபிக்? ஐ மீன் பிகாஸ் அவர் தான் கண்ட்ரோலே யாரா இருந்தாலும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் இந்த 2 வேலை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நிக்கணும்னா நிக்கணும், போகணுன்றது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அங்க டைரக்ஷன் இருக்கு. அங்க எனக்கு பிடிச்சது அது. டிராஃபிக் கான்ஸ்டபிள் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இவங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே.